ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு இந்த பன்னீர் ரோஜா செடிகள் இருக்குது. பொதுவாக இந்த ரோஜா செடிகளுக்கு எல்லாத்துக்குமே காமனாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கங்க. பூக்கள் பூத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பூக்கள் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் கட் பண்ணிகிட்ருப்பேன். இதில் இன்னொரு 3 மொட்டுக்கள் இருக்குது. இந்த வீடியோ பதிவே ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ மொட்டுக்கள் இருந்தது அப்படின்ட்டு. ஓரளவுக்கு இன்னும் ஒரு 4-5 மொட்டுக்கள் மட்டும்தான் இருக்குது. மற்ற போர்ஷன் எல்லாமே பாருங்கள், இந்த மாதிரி பூக்கள் ஒரு சிலதில் பறிக்காமல் விட்டுட்ருப்போம். ஒரு சிலங்களை பறித்த இடத்துல இந்த மாதிரி சின்னதாக தளிர்கள் வரதை உங்களால் பார்த்துட்ருக்க முடியும். இந்த மாதிரி தளிர்கள் வந்தது அப்படின்னா அதில் மொட்டுக்கள் வைக்காது. ஒரு தளிர்கள்ன்றது எடுத்த உடனே இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மொட்டுக்கள் வைக்கும். சரி, ஓகே தம்பி, இப்போ இந்த பிரான்ச்சஸில் மட்டும் பூக்கள் இருக்குது, மற்றது எல்லாமே பூக்கள் பூத்து முடிச்சிச்சு அப்படின்னா இப்படி கட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த செடி நான் எவ்வளோ கட் பண்ணி விடுறேன்றதை பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வித்தின் ஒரு 10 to 15 டேஸில் பூத்து முடித்த எல்லா போர்ஷனுமே கட் பண்ணிடுறீங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகுனா சூப்பராக தளிர்களும் வரும். வர தளிர்களை எல்லாத்துலேயுமே மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் இதை கட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மொட்டுக்கள் வைக்கக்கூடிய அந்த தளிர்கள் வராது. இப்போ ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்க. இந்த போர்ஷன் எல்லாமே நல்லா கட் பண்ணி விட்டுட்டோம். இப்போது இதில் இருக்கக்கூடிய இந்த புல்லெலாம் லைட்டாக பிடிங்கி எடுத்துகிட்டு டிஏபி உரத்தை மட்டும் கொடுக்க ஆரம்பிப்போம். டிஏபி பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நிறைய ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்குது, ஃபுல் பிளாக்ல இருந்தது. பட் ஒயிட் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் டிஏபின்னு சொல்லுவாங்க. இப்படி லைட்டாக மட்டும் போட்டு விட்டுட்டு தண்ணி மட்டும் ஊற்றி விட்டுடணும். அதிகமாக போட்டிங்கன்னா செடி பர்னிங் ஆகிடும். கொஞ்சமாக போட்டுட்டு கண்டிப்பாக தண்ணி ஊற்றணுங்க. தண்ணி ஊற்றலாமா? இதில் இந்த டிஏபி உரத்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும். எதுக்காக அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் அதிகமாகச்சுன்னா கண்டிப்பாக 2 நாளில் உங்களோட செடிகளுக்கு அருகி போயிடும். ஒரு மினிமம் லெவலில் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி தண்ணி ஊற்றி விட்டுடுங்க. உங்களோட செடிகள் சூப்பராக தளிர்கள் வர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இதுக்கான ரிசல்ட்டுமே நம்ம வீடியோவில் கொடுக்கலாம்.